போற டாபிக் என்ன அப்படின்னா திண்மங்களை கன அளவுகள் மாறாமல் மற்றொரு உருவத்திற்கு மாற்றி அமைத்தல். அதாவது திண்மங்கள்னா என்னது உருவம். இப்ப கோளம் அப்படிங்கிற ஒரு உருவம் இருக்கு. இந்த கோளத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு கன அளவு இருக்கும். இந்த கோளத்தை வந்து நம்ம என்ன செய்யறோம்? ஒரு உருளையா மாற்றுறோம். நமக்கு உருவம் வந்து மாறுது. இததான் என்ன சொல்றாங்க? உருமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. உருமாற்றம். ஒரு உருவத்திலிருந்து மற்றொரு உருவத்திற்கு மாற்றுறோம். எந்த உருவமாகவும் இருக்கலாம். உருளை அல்லது கூம்பு எதுவாக கூட இருக்கலாம். ஆனா எந்த உருவத்துக்கு மாத்தினாலும் இந்த கோளத்துக்கு என்ன கன அளவு இருக்குதோ அதே கன அளவு தான் இந்த உருளைக்கும் இருக்கும். அப்ப கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. ஏன்னா கன அளவு மாறாமல் நம்ம வேறொரு உருவத்துக்கு மாத்துறோம். அப்ப ஃபர்ஸ்ட் உருவத்துக்கு என்ன கன அளவு இருந்துச்சோ அதே கன அளவு தான் என்னது செகண்ட் நம்ம மாத்துற உருவத்துடைய கன அளவு இருக்கும். சரி, அது வந்து எதுவா கூட இருக்கலாம். உருளையா இருக்கலாம் அல்லது கூம்பா இருக்கலாம். ஆனா நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது கன அளவுகள் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். அந்த உருவம் தான் மாறுது, ஆனா கன அளவு வந்து மாறல. இது வந்து இப்ப வந்து களிமண் இருக்கு. களிமண் இருக்கு. களிமண்ங்கிறது அது ஒரு உருவத்துல இருக்கிறதா. இதை வந்து என்ன செய்யறாங்க? நம்ம வந்து பொம்மை வேற ஒரு உருவத்துக்கு நம்ம மாத்துறோம். இந்த மாதிரி மாத்துறதா என்னது? உருமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு நம்ம எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.29 7.30. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு இது வந்து எடுத்துக்காட்டு 7.29. 16 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஓர் உலோக பந்து. பந்துனாலே நமக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும். இந்த பந்து வந்து என்னது? உலோக பந்து. அப்ப இதோடைய உருவம் வந்து நமக்கு என்னது? கோளம். கோளத்தை தான் இந்த உருவம் மென்ஷன் பண்ணுது. அது வந்து என்ன சொல்றாங்க? பந்து வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கோளத்தின் ஆரம் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அதாவது உலோக பந்தின் ஆரம். உலோக பந்தின் ஆரம். இந்த உலோக பந்துங்கிறது நமக்கு எந்த வடிவத்துல இருக்கு? கோளம் வடிவத்துல இருக்கு. உலோக பந்தின் ஆரம் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். அடுத்து இந்த உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டார். இந்த உலோக பந்தை உருக்கி என்ன சொன்னாங்கன்னா செய்யறாங்க? சின்ன சின்ன பந்தா உருவாக்குறாங்க. இதோடைய ஆரம் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். இதோடைய ஆரம் வந்து 16 சென்டிமீட்டர். அப்ப 2 ஆரம் இருக்கனால நம்ம வித்தியாசம் காட்டுறதுக்காக இதை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். அடுத்தது சிறு பந்தின் உயரம். சிறு பந்தின் உயரம். இதுவும் வந்து உலோக பந்து தான். ஏன்னா உலோக பந்தை உருக்கி தான் சின்ன சின்ன பந்துகளா உருவாக்குறாங்க. அப்ப அந்த உலோகத்திலிருந்து வரப்பட்ட இந்த பந்து என்னது? உலோகமா தான் இருக்கும். இது வந்து ஸ்மால் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எத்தனை பந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எத்தனை பந்துகள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? n சொல்லி வச்சுக்கலாம். எத்தனை பந்துகள். ஏன்னா நமக்கு தெரியாது எத்தனை பந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பந்துகள் அதாவது உலோக பந்தின் எண்ணிக்கை. உலோக பந்தின் சிறு உலோக பந்து. சிறு உலோக பந்தின் எண்ணிக்கை. நமக்கு எத்தனை பந்து கிடைக்கும் தெரியாது. அந்த பந்து வந்து நமக்கு என்னது? சின்ன சின்னதா உருவாக்கப்பட்ட உலோக பந்து. அதோட எண்ணிக்கை வந்து நம்ம n அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு எத்தனைன்னு தெரியாது, அதனால இதை n வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பந்தா வந்து என்ன செய்வோம்? உருவாக்குவோம். ஆனா நமக்கு வந்து இதோட கான்செப்ட் என்னது? இந்த உலோக பந்தின் கன அளவும் இங்கே உருவாக்கப்படுகின்ற உலோக பந்தின் கன அளவும் என்னது? நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அதாவது ஒரு பேனாவோட விலை வந்து 5 ரூபா அப்படின்னா அப்ப 10 பெண்ணோட விலை என்னது? நமக்கு 50. அதாவது 10 × 5ன்னு போடுவோம். இந்த 10ங்கிறது என்னது? நமக்கு எத்தனை பேனா. 10 பேனா நமக்கு தெரிஞ்சிருது. இங்க வந்து நமக்கு தெரிஞ்சுது. ஆனா இங்க வந்து எத்தனை உலோக பந்துன்னு தெரியாது. அப்ப இதை நம்ம என்ன செய்வோம்? n வச்சுக்கலாம்.
இன்ட்டு இப்போ ஒரு பேனாவோட விலை 5 ரூபா. நமக்கு தெரியும் அதாவது ஒரு சிறு உலோக பந்தோடைய கன அளவு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சிறு உலோக பந்தின் கன அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து ரூபா, இது வந்து கன அளவு, ஒரு உலோக பந்தின் கன அளவு. ஸோ எத்தனை உலோக பந்துன்னு சொல்லி இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு கன அளவு கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து ரூபா கிடைக்குது நமக்கு. 10 பேனாவோட நம்ம இந்த 5 ரூபா பெருக்கும் பொழுது 50 ரூபான்னு கிடைக்குது. அப்ப எத்தனை கன அளவு கொண்ட உலோக பந்தோட நம்ம ஒரு கன அளவை வந்து பெருக்கணும்னா நமக்கு என்ன செய்யும், மொத்த கன அளவு நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த கன அளவும் இந்த பெரிய உலோக பந்தின் கன அளவும் நமக்கு என்னது ஈக்குவல். அதாவது n இன்ட்டு, ஸோ எத்தனை உலோக பந்துன்னு தெரியாது, ஆனா ஒரு சிறு உலோக பந்தின் கன அளவு, ஒரு சிறிய உலோக பந்தின் கன அளவு ஈக்குவல் டு பெரிய உலோக பந்தின் கன அளவு. பெரிய உலோக பந்தின் கன அளவு. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், கன அளவு மாறாம வேறொரு உருவத்துக்கு மாத்துறோம். ஸோ இதோட கன அளவு தான் இதோட கன அளவு இருக்கும். ஆனா இங்க வந்து ஒரு சிறிய பந்தோட கன அளவு நமக்கு தெரியும். அதோட மொத்த எத்தனை பந்து நமக்கு கிடைக்குங்கிறதோட பெருக்கணும்னா மொத்தம் நமக்கு கன அளவு கிடைச்சிடும். அப்ப இதோட கன அளவு நமக்கு என்னது மாறாமல் ஈக்குவலா இருக்கும். ஸோ n இன்ட்டு அந்த உலோக பந்துங்கிறது நம்ம என்ன சொன்னோம், கோலம். அப்ப இது வந்து நமக்கு என்னது கோலத்தின் கன அளவு. ஸோ உலோக பந்து வந்து ரவுண்டா இருக்கும், இது வந்து நம்ம கோலம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ கோலத்தின் கன அளவு ஃபார்முலா நம்ம எழுதணும். 4/3 πr கியூப் ஈக்குவல் டு, ஸோ கோலத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்ன பந்துக்கு வந்து நம்ம ஸ்மாலார் தான் எடுத்திருக்கோம், அதனாலதான் இங்க ஸ்மாலார் போடுறோம். அடுத்து பெரிய உலோக பந்து, அதாவது இதுவும் கோலம் தான் நமக்கு, ஆனா அதோட சைஸ் வந்து நமக்கு என்னது பெருசு. அப்ப இதோட ஃபார்முலா எனக்கு 4/3 π, அதாவது இது ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பெரிய உலோக பந்தோடைய ஆரம். ஸோ இதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கேபிட்டல் ஆர்னு எடுத்திருக்கோம். அப்ப கேபிட்டல் ஆர் கியூப். இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா n இன்ட்டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஸ்மால் ஆர் வந்து நமக்கு என்னது 2 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் நமக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க 16 த ஹோல் கியூப். ஸோ பையும் கேன்சல் ஆகிடும், நமக்கு வந்து n தான் வேணும். ஸோ n இன்ட்டு 4/3 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு, ஸோ 16 வந்து நம்ம 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். 16 256, அடுத்து இன்னொரு 16, இந்த மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 4096 கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4/3 வந்து அங்கிட்டு கொண்டு போகிறோம். 8n ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 4096/4/3. ஸோ இந்த 4/3 நம்ம தலைகீழாக போடும்போது என்னது பெருக்கல்ல போடுவோம், இன்ட்டு 3/4 போடுவோம். அப்போ இங்கேயோ 4 இங்கேயோ 4 கேன்சல் ஆயிடும், இந்த 3 கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு, ஸோ 8n ஈக்குவல் டு 4096, n ஈக்குவல் டு 8 வந்து இங்கிட்டு நமக்கு வகுத்தல போயிடும். ஸோ 8th டேபிளால் இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 5 8 5 40, 1 8 8, ஸோ 8 2 16. இப்போ n ஈக்குவல் டு 512. சிறிய உலோக பந்தின் எண்ணிக்கை, ஏன்னா எத்தனை பந்துகள் நமக்கு கிடைக்கும் சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப சிறிய உலோக பந்துகளின் எண்ணிக்கை n ஈக்குவல் டு 512 ஆகும். அடுத்த எடுத்துக்காட்டு, இது வந்து எடுத்துக்காட்டு 7.30. எடுத்துக்காட்டு 7.30. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு கூம்பை. அப்ப இங்க வந்து நமக்கு என்னது கூம்பின் உயரம் கொடுத்துருக்காங்க. கூம்பின் உயரம் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஒரு குழந்தை அதே ஆரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது. அப்ப கூம்பின் ஆரமும் உருளையின் ஆரமும் சமம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. ஸோ கூம்பின் ஆரம் ஏன்னா அதே அளவு கொண்ட, அப்போ கூம்புடைய ஆரம் எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் நமக்கு என்னது உருளையின் ஆரமும் இருக்கும். உருளையின் ஆரம்
ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? உருளையின் உயரம். இங்க 2 உயரம் இருக்கனால இதை நம்ம என்ன செய்வோம்? h1 வச்சுக்கலாம், இதை வந்து h2 வச்சுக்கலாம். எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு கூம்பு இருக்கு, அதோடைய ஆரமும் அதை வந்து ஒரு உருளையாக மாத்துறாங்க. ஸோ மாற்றும் பொழுது இதோடைய ஆரம் என்னது? சமமா இருக்கும். கூம்புக்கு ஒரு உயரம் கொடுத்துருக்காங்க. ஸோ உருளைக்குரிய உயரம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் இதோடைய கன அளவு மாத்தாமல் தான் நம்ம அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த சமனா செய்கிறோம். அப்போ கூம்பின் கன அளவும் உருளையின் கன அளவும் நமக்கு சமம். கூம்பின் கன அளவு எவ்வளோ இருக்கோ அதே தான் உருளையின் கன அளவு. அதனால தான் கன அளவு மாறாமல் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். உருளையின் கன அளவு. ஸோ கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்னது? 1/3 πr² h1 ஈக்குவல் டு உருளையின் கன அளவு πr² h2. நீங்க பார்த்தீங்கன்னா πr² கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கு? 1/3 h1 ஈக்குவல் டு h2. ஸோ நமக்கு தேவை என்னது? h2 ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு h1 என்னது? 24. அப்போ 1 3 3 8 3 24. ஸோ h2 வந்து நமக்கு என்னது? 8 சென்டிமீட்டர். h2 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இந்த h2 தான் நமக்கு என்னது? உருளையின் உயரம். உருளையின் உயரம் h2 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்.